ஹாய் கேமர்ஸ். இந்த நம்ம என்ன பார்க்க போறோம் பார்த்தீங்கன்னா, வேற ஒண்ணும் கிடையாது. 6 vs 6 ரூம் மேட்ச்சா எங்க கிளாஸ்க்குள்ளேயே, எங்க காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ் கூடயே ரூம் மேட்ச் மார்க் பண்ணியிருக்கலாம். அதான் என்னோட டீமு. அதான் வந்து என்னோட டீமு. மறக்காம இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரே ஒரு லைக் மட்டும் குடுத்துருங்க. இதுவரைக்கும் கேட்டதே கிடையாது. ஒரே ஒரு லைக் குடுத்துருங்க. சரியா? வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். ஃபர்ஸ்ட் எடுத்தோம் நம்ம ஊரான கிளாக் டவர்ல அப்படியே மேட்ச் எல்லா மேட்சும் அப்படியே இன்ட்ரெஸ்டிங்கா போகும். அப்படியே ஆட் பேஷன்ஸ் எல்லாம் இந்த வீடியோவை மட்டும் தயவு செஞ்சு பார்க்காதீங்க. ஏன்னா அவ்வளோ இன்ட்ரெஸ்டா போவாங்க மேட்ச். அப்படியே க்ளோஸா எல்லா மேட்சுமே க்ளோஸா தான் போகும். எங்க டீம்ல ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே ஸ்பீட் நாக் ஆயிட்டான். ஐயோ ஐயோ ஸ்பீடே மேல எவன்டா கை வச்சது? சும்மா தான் ப்ரோ, ஃபன்னுக்கு தான் எவன்டான்னு சொல்றேன். கோச் இது அது பேர் என்னது? வெறுப்பாயிர வேணாம். சும்மா கேம் ஃபன்னு தான், அவ்வளோதான். சரியா? அதுக்கப்புறம் எடுத்த உடனே ஒருத்தன் நாக் பண்ணிடுவேன். நாக் பண்ணி குளோவால போலான்னு பார்த்தா அதுக்குள்ள மண்டே மேலேயே அடிச்சு, ஹெல்மெட்டே அங்கே இல்லை பாருங்க, மண்டை மேலே அடிச்சு பறக்க போட்டாங்க. ஐயோ ஐயோ பிடிச்சி பழக்கிறானே. அதுக்கப்புறம் கெவின் மட்டும் கடைசியா இருப்பான். அவனால முடிஞ்ச அளவுக்கு அவனோட கேம் பிளேயும் நல்லா பெஸ்ட்டாக தான் கொடுத்துருப்பான். எல்லாருமே இங்கே நல்லா தான் விளையாண்டுருப்பாங்க. இவன் ப்ரோ பிளேயர், இவன் பாட்டு பிளேயர் அப்படிதான் ஒன்றும் கிடையாது. எல்லாருமே இங்கே நல்ல பிளேயர் தான். ஃபர்ஸ்ட் ரவுண்ட் வந்து ஆப்போசிட் டீம் வின் பண்ணிட்டாங்க. கௌதமோட டீம் அப்படின்னு வச்சுக்கலாம். சரி, அது வந்து கௌதமோட டீம். எங்கள் டீம் வந்து சூர்யா டீம் அப்படி வேணா வச்சுக்கலாமா? சரி, ஏதோ ஒன்று வச்சுக்கலாம் விடுங்க. ரெண்டாவது ரவுண்டு வந்து எங்கேயோ வரைக்கும் விட்டாங்களே. இந்த ரவுண்டு தான் எத்தனை ஓசிகள் போகுன்னு மட்டும் பாருங்க. சரி விடுங்க, எல்லாம் டீம் கீழே தானே. நான் அந்த அளவுக்கு ஓசிகள் தான் கத்த மாட்டேன் அடிச்சா. காலேஜில் தான் மற்றவங்க கத்துவாங்க, நான் கத்த மாட்டேன். ஒரு ஓசிகள் வந்துச்சு பாருங்க. சரி விடுங்க, இங்கே இடத்துலையும் ஒரு நல்ல ஒரு டேமேஜ் கொடுப்பேன். அங்கேயும் ஒரு ஓசிகள் போட்டுருவாங்க. என்ன பண்றது? எல்லாம் டீம் கீழே. பட் மேட்ச் ஜெயிச்சா போதும், அவ்வளோதான். ஏன்னா அவ்வளோ பக்கு 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 பக்குன்னு போகும். இந்த இடத்துல சவுண்டு கேட்டுச்சு. சரி வந்து அடிப்போமே அப்படின்னு பார்த்தா அடிச்சேன். பின்னாடி பார்த்தா எனிமி. நல்ல வேலை அவன் குளோவல் போட்டு நம்மளை காப்பாற்றி விட்டான். அவன் குளோவல் போடுறதுனால எனக்கு அங்கே எனிமி இருக்கானே தெரியும். நல்ல வேலை அப்படியே அடிச்சு மாதிரி மஜாவா இந்த ரவுண்டை வின் பண்ணியாச்சு. இந்த ரவுண்ட் டக்குன்னு முடிஞ்சிருக்கும். ஏங்க இது 30 நிமிஷம் வீடியோ வந்துச்சுங்க. நானே இழுத்து 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 15 நிமிஷமா ஆகி வச்சிருக்கேன். அதுக்கப்புறம் மூணாவது ரவுண்டு. மூணாவது ரவுண்டா ரெண்டாவது ரவுண்டா தெரியலையா? சரி, மூணாவது ரவுண்டு வச்சுப்போம். மூணாவது ரவுண்டு இந்த இடத்துல நல்லா டேமேஜ் கொடுப்பேன். ஹெட்டு தான் விழும். கீழே இறங்கி திருப்பி வருவான் அந்த பக்கம். திருப்பி டேமேஜ் கூட திருப்பி ஹெட் விழும். ஆனால் நாக் ஆக மாட்டான். இது என்ன பகுனே தெரிய மாட்டேங்குது. இந்த இடத்துல தான் கௌதம் நாக் ஆயிரும். கௌதம் நாக் ஆனவனு இன்னொரு கௌதம் நாக் பண்ணிடுவான். இந்த இடத்துல வந்து MP40 எடுத்து அடிச்சிருக்கணும். யூஎம்பி ஓவர் இது ரேட் ஆஃப் என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியல. அப்படியே நாக் ஆயிட்டேன். அவன் ஏன் மேலே ஏறி வினைப்பு விழுந்துட்டான். இந்த இடத்துல தான் ஒரு ப்ரோ பிளேயரோட கேம் பிளே இந்த இடத்துல பார்ப்பீங்க. அவர் பேர் டிஎன் சரவணன். அவர் நேற்று நம்ம வீடியோவில் வந்திருப்பாரு. நமக்கே அடி வாங்கியிருப்பாரு. அது சும்மா சும்மா ஃபண்ணுக்கு தானே போட்டேன், வேற என்ன. இந்த இடத்துல பார்ப்பீங்க, சரவணன் வந்தோடனே நல்லா அடிச்சு விட்டான். ஐயோ ரிவ்யூ பண்ணிட்டான். நல்ல வேலை ரிவ்யூ பண்ணிட்டேன். இந்த இடத்துலையும் நான் ஒரு தப்பு பண்ணுவேன். 2 மெட்கிட் போட்டு போயிருக்கணும் வெளியே. ஒரே ஒரு மெட்கிட் போட்டு என்ன கான்ஃபிடென்ட்ல போனேன். திருப்பி மெட்கிட் போடுற மாதிரி வருவேன். ரிப்பேர் கிட் போடும் பைத்தியக்காரன். இந்த இடத்துல பிடிச்சா என்ன பொழப்பாங்க பாருங்க. 2 பேர் ஃபுல்லாக மெட்கிட் போட்டிருந்தாச்சும் ஒருத்தரனாச்சும் நாக் பண்ணியிருப்பேன். என்னாச்சும் சுற்றியாச்சும் குளோவல் போட்டிருப்பேன். ஒன்றும் பண்ண முடியல. இன்னும் கெவினும் சரவணன் மட்டும் தான் இருக்காங்க. இப்போ பார்ப்பீங்க பாருங்க சரவணனோட கேம் பிளேவை. இவன் இல்லை, இவன் வந்து கெவின். இப்போ பார்ப்பீங்க. வந்துட்டான் பாருங்க. இப்போ கரெக்டாக அவன் என்ன பண்ணுவான்னா, MP5 இருக்கும் கையில். MP5 தான் எனக்கு வேணாம், MP40 கையில் மாற்றிட்டு அடிப்பான் பாருங்க மண்டையிலே. அவ்வளோதான். சுரேந்தர் நாக்கு. சுரேந்தரை நாக் பண்ணணும்னு இன்னொருத்தன் இருப்பான். அவன் பேர் ஜீவான்னு நினைக்கிறேன். மறந்து போச்சு. ஜீவா தான். இது ஜீவா வந்து கெவின் நாக் பண்ணிடுவான். ஐயோ முடிஞ்சு போச்சுடா அப்படின்னு நினச்சேன். இப்போ MP5ல அடிப்பான் மண்டையில். எப்போ அப்படி 4 கிலோ அடிச்சிருவான் அந்த மேட்ச். அப்படியே நான் ஒரு ப்ரோ பிளேயர் அப்படி இப்படின்னு காலேஜில் கத்திட்டு இருந்தான். அதை கண்டு ஆனால் லைட்டாக சவுண்டு தான் கேட்காது. நான் சவுண்டை ஃபுல்லாக மியூட் பண்ணிட்டேன். இப்போ ஃபேக்ட்ரி. இந்த இடத்துல நான் ஒரு தப்பு பண்ணுவேன். எல்லாமே என் தப்பு தான். இப்போ அந்த பக்கம் எனிமி இருக்கான்னு தான் நின்றுட்டு இருக்காங்க என் பசங்க. நான் என்ன தைரியத்தில் ஏறினேன்னு தெரியல, பிடிச்சி பழக ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ கூட என்ன பண்ணுவேன்னா, பேக் அடிக்க மாட்டேன். தைரியமா ஏறி போய் அடிப்பேன். அட கருமமேடே அடிங்க. அந்த பக்கம் இந்த பக்கம் சுற்றி அடிச்சு விட்டாங்க. என்ன மட்டும் தான் பிடிச்சி பொழப்பொழன்னு பொழப்பாங்க. ஐயோ இவர் இந்த இடத்துல ஒபிட்டோ உச்சிகா இவர் பேர். இவர் வந்து அவர் பேர் என்னது, அனிமே ஃபேனு. அதனால தான் அவர் பேர் வச்சிருக்காரு. படிப்பான். இவனும் அடிப்பான். முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணுவான். முடியாது. அங்கே 6 பேர் அப்படியே இருந்தால் எப்படி அடிக்க முடியும்? 1v6 பண்ண முடியும். அதனால் பிடிச்சி இந்த பாருங்க, 2க்கு 2 எவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டாக மேட்ச் போகுதுன்னு மட்டும் பாருங்க. நான் இந்த இடத்துல கில்லே காமிச்சிருக்க மாட்டேன் எங்கேயுமே. டீம் கில் எங்கேயுமே காமிச்சிருக்க மாட்டேன். லாஸ்ட்டில் தான் காமிச்சிருப்பேன். அதை பாருங்க, நான் எத்தனை கில்லு பண்ணியிருப்பேன்னு இப்போயே உங்களால் கெஸ் பண்ண முடிஞ்சா கெஸ் பண்ணுங்க பார்க்கலாம். அந்த இடத்துல ரவுண்டு போட்டு நான் MP5 அழுத்தினேன் பார்த்தீங்களா, ரேட் ஆஃப் ஃபயர் கண்ட்ரோல் பண்ண முடியல. இந்த இடத்துல என்ன பண்ணுவோம், அதே பிளேயர் கௌதம் குதிப்பான் உள்ள. பாஞ்சிங்கன்னு வரும் பர்றா அப்படின்னு குதிப்பான். இப்போ MP40 மாத்திட்டு மண்டையில அடிப்பேன். அப்பயே செஞ்சிருந்தாவே தப்பிச்சிருக்கலாம். இப்போ இவனை யாரும் அடிச்சேன்னு தெரியும். 2 பேர் வந்து என்ன அடிச்சிட்டாங்க. அட பாவி, அடிக்கும் போதெல்லாம் 2 பேரா தான் வந்து அடிக்கிறாங்க. நான் மட்டும் தான் தனியாக விளையாடுறான்னு தெரியல. அதுக்கப்புறம் பிடிச்சி இப்போ வந்து இவரோட மைக்கி, இவர் வந்து இன்னொரு கௌதம். மற்ற நிறைய கௌதம் இருப்பாங்க கிளாஸில். இவரும் நான் தரமான பிளேயர் தான். குளோபல் ஸ்பீட்லேயே தெரியும் எப்படிப்பட்ட பிளேயர். இந்த இடத்துல ஐக்கியூ வேலை செய்யும் பாருங்க. அடிக்கக்கூடாது, இன்னும் ரீலோட் ஆகி டக்குன்னு கொரோனா போட்டுருவான். பார்த்தீங்களா? இந்த மாதிரி பிளேயரை வச்சுக்கின்னு நல்ல பிளேயர் தான்.
அதுக்காக வேற என்ன? ஐயோ! பேச முடியல ரொம்ப நேரம். அப்புறம் வந்து சுரேந்தர் நாக் பண்ணிடுவாங்க. இன்னும் ஒருத்தன் தான் இருக்கான். அவனையும் முடிச்சு விட்டுருவாங்க. அவ்வளோதான். இது 3 நாங்க 3 அவங்க 2 அப்படியே மேட்ச் இன்ட்ரஸ்டிங்கா போகும். அப்படியே ஒரு மேட்ச் அவங்க, ஒரு மேட்ச் நாங்க, ஒரு மேட்ச் அவங்க, ஒரு மேட்ச் நாங்க. அப்படிதான் போகும். இது வந்து 6வது ரவுண்டு. எல்லா ரவுண்டும் அப்படியே பக்காவா காட்டியிருப்பேன். இந்த இடத்துலயும் ஒரு தப்பு பண்ணிப்புடுவேன். அவன காப்பாத்திட்டு என் குளோவால எடுத்து விட்டுருக்கணும். அவன சுத்தி குளோவால போட வச்சு என் குளோவால எடுத்து விட்டுருக்கணும். ஆனா பைத்தியக்காரன் மாரி கீழ குதிச்சுட்டேனா, வெளிய குதிச்சுட்டேனா, இவன தான் அடிப்பேன். எங்கருந்து இன்னொருத்தன் அடிப்பானே தெரியாது பின்னாடி அடிச்சு விட்டுருவான். இப்ப நான் என்னால அவனால குளோவால எடுக்க முடியல. இப்ப எங்க எல்லாரையும் முடிச்சு விட்டான். அப்படியே பாருங்க டக்குன்னு எல்லாருமே நாக்கு அங்க என் டீம்மேட் எல்லாருமே நாக்கு. ஒபிட்டோ உச்சிகா மட்டும் தான் இருப்பான். உச்சிகா ஒபிட்டோ ஒபிட்டோ உச்சிகான்னு தெரியல. ஏதோ ஒரு பேரு விடுங்க. இவன் மட்டும் தான் இருப்பான். இவன் வந்து என்ன பண்ணுவான்னா, என் குளோவால உடைச்சு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் மெட்கிட் போட்டு உள்ளேயே வந்து அவன சமாதி கட்டிருவாய்ங்க. வெளியவும் போக விட மாட்டாய்ங்க. உள்ளேயும் வர விட மாட்டாய்ங்க. அப்படியே முடிச்சு விட்டாய்ங்க. அட கொய்யால. 3க்கு 3 எவ்வளோ கெத்தாடி மேட்ச் எவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டா போகுதுன்னு மட்டும் பாருங்க. மஜாவா இன்ட்ரெஸ்ட்டா போகும் அப்படியே. இது வந்து 7வது ரவுண்டு. இந்த இடத்துல நான் ஒரு வெறியான பேக்கப் குடுப்பேன். இப்போ வந்து அந்த இடத்துல வந்து கெவின் நாக் ஆயிருவான்னு நெனைக்கிறேன். ஆமா. கெவின் வந்து இப்ப நாக் ஆயிருவான். நாக் ஆனதுக்கப்புறம் இப்போ எங்க டீம்மேட்டு ஒரு இது குடுப்போம். அவனுக்கு வந்து பேக்கப். இப்போ பாருங்க பேக்கப்ப நாக் பண்ணிட்டானா, அடிப்போம் ஓசிக்கில. ஓகே ஓசிக்கில்லாம் பெரிய கவல கிடையாது. லைட்டா வலிக்குது விடுங்க. இப்ப டபுள் பார்ல ஒரே அடி. சொல்லி முடிஞ்சுச்சு. ஒருத்தர எங்க டீம்ல முடிச்சு விட்டாங்க. அவங்க டீம்ல 2 பேர முடிச்சு விட்டோம். இன்னும் வந்து 3 பேர் இருப்பாங்க அந்த ஆப்போசிட் டீம்ல. ஆப்போசிட் டீம்ல வந்து 3 பேர் இருப்பாங்களா. இப்ப என்னோட கேம் பிளேவ மட்டும் பாருங்க. அப்படியே மஜாவா விளையாடுவோம் பாருங்க. எத்தனை கில் அடிச்சேன்னு மறக்காம லாஸ்ட்ட பாக்குறதுக்கு முன்னாடி இப்பயே கமெண்ட் பண்ணிருங்க. லாஸ்ட்ல பாத்துட்டு கமெண்ட் பண்ணக்கூடாது சரியா? இப்பயே கமெண்ட் பண்ணிருங்க. நம்மளுக்கு யாராச்சும் பேக்கப் குடுத்தாவே இப்போ ஸ்பீட சொன்னேன். டேய் ஸ்பீட பேக்கப் மட்டும் குட்றா அப்படின்னா, அவன் எனக்கு முன்னாடி கில் அடிக்க ஓடுறான். அட லூசு பையன் அங்க போய் நாக் ஆயிருவான். அட இதுக்கு தானே பேக்கப் குட்றான்னு நான் ஒருத்தன் நாக் பண்ணிருவேன். நாக் பண்ணிட்டு இங்க குளோவால் போடலான்னு போடுவேன். அதுக்குள்ள வந்து அந்த இடத்துல இருக்க கௌதம். அவன் சும்மாவே நல்லா பேய் அழுத்து அழுத்துவான். பேய் அழுத்து அழுத்துவான் மீன்ஸ் நல்லா அழுத்தி புடி போயாடி தான் அவர்தான். அப்புறமா முடிச்சு விட்டல. சரி அவன் ரிவ்யூ பண்ணா அதுக்கப்புறம் முடிச்சு விட்டேன். லைட்டா வளருதுல. சரி விடுங்க பாத்துக்கலாம். அதுக்கப்புறம் ஸ்பீடா ரிவ்யூ பண்ணி விட்டேன். மேட்சும் முடிஞ்சு போச்சு. 4-3 அப்படியே எல்லாம் ஒரு மேட்ச் ஆகுனா ஒரு மேட்ச் நாங்க. ஒரு மேட்ச் ஆகும் ஒரு மேட்ச். இந்த ரவுண்டு தான் நான் வந்து அது பேர் என்னது? ஐயோ ஸ்கேனரை போட்டு போலான்னு உள்ள பார்த்தா அதுக்குள்ள குளோவல் போட்டு அடிச்சு விட்டாங்க. ஐயோ குளோவலை உடச்சா வேற கத்துவாங்களே நினைச்சு நான் சும்மா இந்த இடத்துல நிப்பேன். அந்த இடத்துல வலி இருந்துச்சு. மூடிக்கிட்டு என்ன போயிடும் அந்த இடத்துலயாச்சும் போயிருக்கணும். இப்போ அப்படியே பம்பி பம்பி போவேன். இப்போ உள்ள போயிட்டு திருப்பி பாருங்க ஸ்பீட் ஆஃப் பண்ணி பைத்தியக்கார ஸ்பீட் ஆஃப் சொல்லுவேன். டேய் ஓப்பன் பண்றான்னு அதுக்குள்ள வந்து சுரேந்தர் அடிச்சு முடிச்சு விட்டான். டேய் வச்சுக்கணும் ஸ்பீடே போ. அது இந்த ரவுண்டு வந்து அதனாலே தோத்து போயிருவாங்க. சாவும் விட்டேன். தோத்து போகலாம் அப்படின்னு சொல்லி சாவும் விட்டேன்னா அதனாலே தோத்து போயிருவாங்க அப்படின்னு சொல்லி நம்ப போறீங்க. எங்க டீம் ஆனா தோத்து தான் போயிடும். அது வேற விஷயம். இந்த ரவுண்டு தோத்துருவாங்க. அதுக்கப்புறம் கெவின் ஒபிட்டோ நிறைய பேர் இருப்பாங்க. சரவணன் தான் இருக்கான். சரவணன் இருக்கானே முடிச்சு விட்டுருவான் அப்படின்னு பார்த்தா அவனையும் முடிச்சு விட்டுருவாங்க. அது வேற விஷயம். கௌதம் எல்லாம் இருக்காங்க. பெரிய ப்ரோ பிளேயர்ஸ் எல்லாம் இருக்காங்க. அப்படி இருந்துமே எங்களால இந்த ரவுண்டை ஜெயிக்க முடியல. முடிஞ்ச அளவு கௌதம் தான் சரவணன் தான் பாருங்க வேற லெவல் கேம் பிளே. எல்லாருமே இங்க சரியான பிளேயர்ஸ். எல்லாருமே மஜாவான பிளேயர். கௌதம் அடிச்சான். இப்படி ஒரு நாக் போனா அப்படியுமே முடிச்சு ஒருத்தர் வெளியே ஒருத்தர் உள்ள. எங்க டீம் அது என்ன பண்ணிட்டு இருந்தாங்கன்னு தெரியல. ஐயோ! பேச வரலையே. என்ன பேசுறதுன்னு தெரியல. இப்ப இந்த இந்த இடத்துல சூர்யாவும், ஒபிட்டோ உச்சிகா மட்டும் இருப்பாங்க. 2 பேரும் எங்கருந்து அடிச்சோன்னே தெரியல. டக்குனு அடிச்சான். ஒபிட்டோ வந்து ரிவ்யூ பண்ணுவான். இருந்தாலுமே முடிச்சு மேல இருந்து வந்து கௌதம் தானே அது. கௌதம், கணேஷ். இவரு பேரு அப்படியே பார்த்த ப்ரோ பிளேயர். இவரு ஒன் டேப் மட்டும் தான் அடிப்பாரு அந்த கணேஷ். சரியான பிளேயர் ஆகணும். எல்லாருமே நல்ல பிளேயர் தான். இப்போ வந்து 9வது இந்த ரவுண்டு என்னோட கம்பேக்ன்ற பேக்கப் பார்ப்பீங்க. கௌதம் அங்க வந்து போறானா அங்க ஒருத்தன் நாக் பண்ணல. நல்லா டேமேஜ் வந்து அவனுக்கு போய் பேக்கப் குடுத்து அவன் ரிவ்யூ பண்ணிருவேன். இந்த மாதிரி பேக்கப் குடுத்து ஆடுனாவே நம்ம டீம்மேட் வந்து கான்ஃபிடென்ட்டா ஏறுவாங்க. பின்னாடி நம்ம ஆள் இருக்கா, நம்மளால பார்த்துப்பான் அப்படின்னு சொல்லிட்டு. அது மாதிரி தான் ஏறுனா அப்படியே அவன் அடிச்சு முடிச்சாச்சு. இந்த இடத்துலயும் பார்ப்பீங்க. இப்ப பாருங்க கன்னை மாத்தி அப்படி சுத்தி அடிப்பேன் பாருங்க. குளோவல் போட்டு அவன் இந்த பக்கம் வருவான். அவன் இந்த பக்கம் வர்றதுக்குள்ள நான் அந்த பக்கம் போயிட்டு அந்த பக்கம் அடிச்சு விட்டுருவேன். குளோவல் போடலான்னு பார்த்தா ஃபுல்லா சர்க்கிளா குளோவல் போட முடியல. பின்னாடி அடிச்சு விட்டான். ஆ நல்ல எப்பயாச்சும் 2, 3 கில் பண்ணும்போது தான் நம்மள முடிச்சு விட்டுறாய்ங்க. ஏதாவது கெவின் நாக் ஆகி கிடக்கான். யார் உள்ள வரா? இவன் அவன் பேர் என்னது? கௌதம் உள்ள வந்து இவன் குரங்கா இருப்பான் போல. அங்கங்க தாவிக்கினே இருக்கிறான். இப்ப ஸ்பீடும் அந்த ஆப்போசிட்ல கௌதம் மட்டும் இருக்கான்னு நினைக்கிறேன். ஸ்பீடு போய் முடிச்சுட்றா. சரவணன் இருக்கானா? சரவணன் எல்லாம் ஒபிட்டோ, மைக் எல்லாருமே இருக்காங்க 4 பேருமே. சரவணன் நாக் பண்ணிடுவான். ஸ்பீடு வந்து கௌதம் முடிச்சிருவான். ஸ்பீடு பெரிய ப்ரோ பிளேயர். ஆனா அப்பப்போ லைட்டா லூஸ் மாரி பண்ணுவான். அத கவனிக்காதீங்க. 5-4 10வது ரவுண்டு. இந்த இடத்துலயுமே ஒரு தப்பு. எல்லா தப்பும் நான் தான் பண்ற மாரியே இருக்கும். இந்த இடத்துல எல்லாரும் நெறைய பேர் இருப்பாங்க. சரி ஏறலாம் அப்படி முடிஞ்ச அளவுக்கு ஏறி அடிப்பேன். அப்பயும் பாருங்க நான் இந்த இடத்துல குளோவால் போட்டு சுத்தி
குளோவால் எதுக்கு போட்டேன், மெட்கிட் போடுறதுக்கு தான் குளோவால் போட்டேன். என்ன நினைச்சேன்னு தெரியல, திடீர்னு வந்து வெளியே போயிட்டு ஏன் அடிப்போடா வாடா அப்படின்னு சொல்லி அந்த 20 ஹெச்பி வச்சு முடிஞ்ச அளவுக்கு மேனேஜ் பண்ணுவேன். அப்போ அங்கங்க டேமேஜ் கொடுப்போம், அப்படி முடிச்சு விட்டுருவாங்க. ஃபுல்லாக சுற்றி மெட்கிட் போட்டு போனா ஒருத்தனையாச்சும் நாக் பண்ணி முடிச்சிருக்கலாம். எல்லாருமே இந்த அவசர கோளாறுன்னு வாங்கல, அந்த கோளாறு தான் எனக்கு. முந்திரி கொட்டை. இங்க கெவினுக்கு என்னாச்சுன்னு தெரியல, மேலே எனிமி நிற்கிறான், சைடு எனிமி நிற்கிறான். சரவணன் ரிவ்யூ பண்றான், என்ன நெட்வொர்க் ப்ராப்ளமா இல்லை பார்க்கலையான்னு கருமனே தெரியல. அதுக்கப்புறம் அவனை முடிச்சு விட்டாங்க 5க்கு 5. ஆஹா என்னடா மேட்ச் இவ்வளோ இன்ட்ரெஸ்டா போதே. அந்த மேட்ச் ஆடும்போது பக்குன்னு ஹார்ட் பீட் துடிச்சிச்சு. சரி இந்த இடத்துல டெசர்ட் ஈகிளை வச்சு லாங்கில் வந்து பேக்கப் கொடுக்கலாம் அப்படின்னு டெசர்ட் ஈகிளை பேக்கப் கொடுத்துட்டு இருப்பான். இந்த இடத்துல கெவின் இருப்பான். சரி இந்த இடத்துல தான் நீ எனிமி வரான் அப்படின்னு பார்த்தா இந்த இடத்துல எனிமி வந்துட்டான். சுற்றி எனிமி கட்டி விட்டாங்க. ஐயோ பாரு எனிமி மேலே ஏறி குதிக்க போறான் அப்படிதான் நினைச்சேன் கௌதம், பார்த்தா குதிக்கல. அதுக்கப்புறம் இந்த இடத்துல என்னோட மனசை நல்லா நீ ஒரு ப்ரோ பிளேயர் மாதிரி விளாட்றா அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல தான் இப்போ பார்ப்பீங்க பாருங்க என்னோட கேம் பிளே. அப்படியே டபுள் பேல் 2 அடி நாக்கு இப்படி முடிச்சு விடவனே. இப்போ ஒரு கில்லா இந்த ரவுண்டு ஒரு கில் பண்ணியிருப்பேன். இப்போ கௌதம் வந்து அங்கேருந்து குரங்கு மாதிரி குதிப்பான். இப்போ குதிப்பான் கௌதம் குரங்கு மாதிரி. அதே கொதிக்கிறியாடா அப்படின்னு சொல்லிட்டு டபுள் பேரில் திருப்பி 2 அடி ஒரே அடி நாக் ஆயிரும். ஆமாம் ஒரே அடி நாக்கு. இந்த இடத்துல இன்னொருத்தன் சர்ப்ரைஸ் அட்டாக் கொடுத்தான். அப்படி MP40 கண்ணை மாற்றி அடிச்சு விட்டாச்சு. 3 கில் இந்த ரவுண்டு. இந்த ரவுண்டோட MVP யாருன்னு பார்த்தீங்கன்னா நான் தான், விஜய் லியோ. மச்சாவா இருக்கா, ஏதோ ஒரு ரவுண்ட் அடிச்சு இல்லக்கா பையா இது பண்ணாதடா அப்படின்னு சொல்லி சரி விடுங்க ஏதோ ஒன்று. இங்க இடத்துல பார்த்தீங்களா ஹெல்மெட் எப்படி பறந்துச்சு கெவினுக்கு. இந்த போசிகள் அடிப்பான் பாருங்க சரவண, பைத்தியக்காரா இதுக்கு எதுக்குடா, இதுக்கு என்னோட மூத்திரத்தை வாங்கி குடிக்கலாம்டா நீ, அந்த மாதிரி தான் இருக்கும். சும்மா ஃபன்னுக்கு இப்போ ஒரு அடிச்சு விட்டேன். இந்த இடத்துல வந்துட்டான் நல்ல குளோவால் போட்டேன். குளோவால் போட்டு இவங்க 2 பேரும் கிளியர் பண்ணிடுவோம் அப்படின்னு நினச்சி கிளியர் பண்ணால் அதுக்குள்ளே கெவினை வந்து முடிச்சு விட்டாங்க போல, அதை படுத்து கிடக்குறாங்க. அதுக்கப்புறம் இந்த இடத்துல குளோவால் போட்டு இப்போ பாருங்க ஆப்போசிட்ல ஒருத்தன் ஃபுல்லாக இருக்கான், ஒருத்தன் நாக்கில் இருக்கான். இன்னும் நாங்கள் டீம்ல 3 பேர் இருக்கோம், ஆப்போசிட்ல ஒருத்தன் தான் இருக்கான், அது கௌதம் தான் இருக்கான். சரி இந்த இடத்துல ஒபிட்டோ ஒரு தப்பு பண்ணிடுவான். நான் வந்து நல்லா டேமேஜ் கொடுப்பேன், இருந்தாலும் ஸ்பீடு அங்கே நாக்கு. அவன் மேலே ஏறி குதிப்பான்னு தெரியும், அதனால தான் சுற்றிட்டு வரலான்னு பார்த்தா நல்ல டேமேஜ். இப்போ அவன் என்ன பண்ணிருக்கான், சுற்றி குளோவால் போட்டு ரிவ்யூ பண்ணிருக்கலாம். ரிவ்யூ பண்ணுறவன் அமுக்கும், அப்புறம் என்ன நினச்சான்னு தெரியல, பாதியில் போயிட்டு செத்து போயிட்டான். இந்த ரவுண்டு ஜெயிச்சிருந்தா 7 நாங்கள் லீடு எடுத்திருப்போம், 6க்கு 6 அப்படின்னு. இந்த இடத்துல தான் காலேஜில் கத்துனாங்க பாருங்க எல்லாம், டே என்னடா பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு. ஐயோ என்னடா மேட்ச் இது 6க்கு 6 இவ்வளோ இன்ட்ரெஸ்டாக போதே. இந்த இடத்துல பார்த்தா சூர்யா நாக் பண்ணியிருப்பாங்க யாரோ, அப்படியே போயிட்டு சூர்யாவை காப்பாற்றி விட்டுருலாம். ஏன்னா இவர் பெரிய ப்ரோ பிளேயர், இவர் காப்பாற்றலாம் கத்துவார், அது வேறு விஷயம். அதுக்கப்புறம் இந்த இடத்துல வந்து கௌதம் முடிச்சிடுவான். அப்படியே பாஞ்சு தாங்க வருவான், அப்படியே மைக்கி மாதிரி அங்கே இங்கே தாவறான். ஐயோ இந்த இடத்துல காப்பாற்றி விட்ருவான் உபிட்டோ உப்சிகா. அதே மாதிரி அந்த இடத்துல காப்பாற்றி விட்டுருந்தா ஒரு மேட்ச் வின் பண்ணியிருக்கலாம்ல, அந்த மாதிரி தான் இருந்தோம். ரவுண்ட் ஆச்சு வின் பண்ணியிருக்கலாம், அந்த மாதிரி தான் இருந்திருக்கும். இப்போ வந்து மெக்கியும் எல்லாம் அடி வாங்கிட்டு உள்ள வந்துட்டான். சரி நல்லா மெக்கிட் போட்டு நல்லா போவோம். அப்படி நல்லா மெட்கிட் அப்போ கூட போட மாட்டான் போல, பைத்தியக்காரனா இருப்பான். அப்போ கூட நாக்கு ஃபுல் மெட்கிட் இருந்தா கன்ஃபார்மாக குளோவால் போட்டு அவன் கில்லாச்சு அடிச்சிருப்பேன். அந்த மெட்கிட்டை நான் ஃபுல்லாக போட்டே போக மாட்டேன், அது என்ன இதில் போகிறேன்னு தெரில. இந்த இடத்துல மெக்கியோட கேம் பிளே எவ்வளோ பொறுமையாக இருக்கான், எனிமி மேலேயே இறங்கி இந்த இடத்துல கத்துவோம். டே எம்டென் கத்துவோம். நல்லா எம்டென் எடுத்துட்டான். ஆனால் எம்டென் எடுத்து அவனால் ஒன்றும் பண்ண முடியாது, ஏன்னா ஆப்போசிட்டில் 1 vs 3 பண்ணுற பிளேயர் தான். பட் இருந்தாலுமே அந்த ஒரு ப்ரெஷர் அப்படின்னு சொல்லுவோம்ல, ஆனால் அவன் மேலே ஒரு புல்லட் கூட படாது, அது வேறு விஷயம். பேசாமல் அதுக்கு டபுள் பேரில் எடுத்து ஆடி இருக்கலாம், அந்த மாதிரி தான் தோணும். ஒரு புல்லட் கூட படாது, அசால்ட்டாக முடிச்சு விட்டான் சுரேந்தர். அவ்வளோதான். இப்போ பாருங்கள் அவங்க லீடு 6-7. ஒரு ரவுண்டு வின் பண்ணால் அவங்க வின்னு, நாங்கள் இன்னும் 2 ரவுண்டு வின் பண்ணால் தான் நாங்கள் வின்னு. அடா பாவீங்களா, என்னடா மேட்ச் இவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டாக போதே. இந்த இடத்துல தான் நான் வந்து ஓவர் கான்ஃபிடென்ட், வாங்கடா டே எவன் வந்தாலும் பார்த்துக்கலாம்டா அப்படின்னு சொல்லிட்டு அவனை பாருங்க அப்படியே லைட்டாக தூக்கம் மண்டியில் எட்டு கொடுத்துரும். வாங்கடா என்ன ரவுண்டுலாம் பார்த்துக்கலாம், இந்த ரவுண்டா வாங்கடா அப்படின்னு சொல்லிட்டு அடிப்பேன். முடிச்சு விட்டுச்சு அவனை. இன்னும் வந்து 5 பேர் ஆப்போசிட்டில் அப்படியே இருக்காங்க. எங்கள் டீம் பசங்கள்லாம் 2 பேர், அங்கே பாருங்க 2 பேர் நாக்கு. இப்போ என்ன பண்ணுவேன்னா மேலே ஏறி இங்கே ஒருத்தர் இருக்கான், இங்கே ஒருத்தர் இருக்கான் அப்படின்னு சரவணன் கத்துவான். எனக்கு அதுக்குள்ளே சூர்யாவே முடிச்சு விட்ருவான். அதனால் இந்த ரவுண்டு அசால்ட்டாக வின் பண்ணிட்டேன். டக்குன்னு முடிஞ்சு போச்சுல, பேச முடியல, அதனால டக்குன்னு முடிஞ்சிச்சு. எவ்வளோ நேரம் எடிட் பண்ண தெரியுமா, பெருசாக இழுத்துட்டு போகும் அந்த ரவுண்டு. லாஸ்ட் ரவுண்டு வந்து விட்டாச்சு மக்கள். இந்த ரவுண்டு தான் இருக்கிறதுலே மஜாவான ரவுண்டு. இப்போ ஒருத்தன் நாக் பண்ணிட்டேன், யாரோட்ட வந்து நாக்கு. சரி முடிச்சு விட்றலாம் அப்படின்னு குளோவில் தான் கையில் போட்டேன். அப்புறம் எப்படி நான் நாக் ஆனேன்னு எனக்கு ஒன்றும் புரியல. அதுக்கப்புறம் ஐயோ முடிஞ்சு போச்சு போலையே, நம்மளே முடிச்சுட்டாங்க, என்ன பண்ண போகிறாங்க. அதனால் பசங்க வந்து அடிப்பாங்க, சூர்யா தான் அடிப்பான், அப்புறம் சரவணன் கௌதம் எல்லாம் வந்து அடிப்பாங்க. 4 பேர், அவங்க 3 பேர் இருக்காங்க, எங்கள் டீமில் 4 பேர். இன்னும் அடிங்கடா அப்படின்னு சொல்லி மேட்ச் தான் அப்படியே வெறியா போச்சு. உண்மையாக சொல்கிறேனே, பயங்கரமாக போச்சு. அப்படியே ஒருத்த மேலே கை வச்சா இன்னொருத்தன் அப்படியே அடிக்கிற மாதிரி அவர் செம்மையாக இருந்துச்சு. வந்து போய் அடிச்சிட்டோம் ஒரு வழியாக. முடியலங்க.
அப்புறம் மத்தவங்க எல்லாரோட கில்லையும் பார்த்துக்கோங்க. இது வந்து 7வது ரவுண்ட பொறுத்தவரைக்கும் ரெக்கார்ட்ஸ் தான். 8வது ரவுண்ட் வந்து சூர்யா மேல போயிருவான். நான் அதே 13 கில்ல தான் இருப்பேன். அதுக்கப்புறம் இந்த வீடியோ பிடிச்சா மறக்காம லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய் காய்ஸ். பாய்.